யாரிடமும் உதவி கேட்க மனம் வராது. உதவி வாங்கி பழகியவர்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய மனசு வராது. நீங்கள் பிழைக்க வழியையும் உதவியையும் எத்தனையோ பேருக்கு செய்திருப்பீர்கள். ஆனால் தற்சமயம் அடுத்தவர்களின் உதவியும் ஆதரவும் உங்களுக்கு தேவைப்படுகின்றது. நம்பியவர்கள் உதவ முன் வருகின்றார்களா என பார்த்தால் உங்களை பார்த்தவுடன் ஓடி ஒளிகின்றார்கள். சிம்ம ராசியில் பிறந்துவிட்டு சரி என அப்படியே விட்டு போய்விட முடியுமா? இல்லை, போராடி ஜெயிக்க போறோம். போராடும் குணத்தையும் வைராக்கிய குணத்தையும் அசராத தன்னம்பிக்கையும் புத்தி கூர்மையும் புத்திசாலித்தனமும் யாரிடம் எப்படி எந்த துணியில் பேசி காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும், வெற்றிகரமாக காரியத்தை முடிக்க வேண்டும் என்ற வித்தையை இயற்கையின் ஆற்றலாக பெற்ற எனது பெருமதிப்பிற்குரிய சிம்மம் ராசியில் பிறந்த அன்பிற்கிணைய சகோதர சகோதரிகளே, எனது நேசமிக்க வணக்கங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொழில் நிமித்தமாக தொழிலை விரிவுபடுத்துவதற்காக, தொழிலை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய கட்டாய ஒரு சூழ்நிலையும், கடனை வாங்கி கட்டுமானம் மற்றும் தேவையான மூல பொருட்கள், மிஷினரிகள், உதிரி பாகங்கள் அல்லது உத்தியோகம் தொழில் நிமித்தமா என்னென்னலாம் அடுத்த இடத்தை நோக்கி நகருவதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனையும் முயற்சி செய்து கொண்டிருக்கும். பிரச்சனை, சிக்கல்கள், தடைகளை இருந்ததையெல்லாம் சரி பண்ணியாகிவிட்டது, ஒழுங்குபடுத்தியாகிவிட்டது. சில நபர்களால் தடை ஏற்பட்டுள்ளது. பணம் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது. ஒரு பக்கம் கூட்டாளிங்க அல்லது சக ஊழியர்களோட பொறுப்பற்ற தன்மை, தொழிலோ உத்தியோகமோ ஒழுங்கா போறதுக்கு அது ஒரு பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. இவை அனைத்துக்கும் என்ன செய்வது, எப்படி இந்த தடைகளை உடைப்பது, இந்த யோசனை அடிக்கடி உங்களுக்கு மனசுல உங்களை அறியாமலே தோன்றிட்டு இருக்கும். எப்படியாவது முன்னேறியே ஆகும், சாதிச்சு காட்டியே தேவை. குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் 2-3 மாச அளவுல இருந்து சரியா சொல்ற அளவுக்கு இல்லை. ஏனோ தானான அக்கறை இல்லாம அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. இந்த தொழில் உத்தியோகம் சம்பந்தமான இந்த மன உளைச்சலால கொஞ்ச நாள என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, வயிறு செரிமான பிரச்சனை வந்துருக்கு. பசிக்காது, சாப்பிட்டது முறையா ஜீரணம் ஆகாது. காரணம் இந்த மன உளைச்சல் தான். சிம்ம ராசிக்கு மரணத்துக்கு ஒப்பான கண்ணாங்கடை தர வேண்டியதும் சனீஸ்வரனே. அதே சனீஸ்வரன் தான் சிம்ம ராசிக்கு வருகின்ற அனைத்து பிரச்சனைகளையும் சாமர்த்தியமாக போராடி வைராக்கிய குணத்துடன் ஜெயிக்க வைக்கிறதும் சனீஸ்வரன் தான். அந்த சனீஸ்வரன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சிறப்பாக அமர்ந்துள்ளது. இந்த வாரம் 6/5/2025 செவ்வாய்க்கிழமை இவ்வளோ நாளா வருமானம், குடும்பம், பேச்சு, ஆரோக்கியம், தொழில் அனைத்தையும் தந்து தர வேண்டிய புதன் நீச்சகதியில் பலம் குறைந்து போய் சென்று கொண்டிருந்தது. அது கேத உட்கார வச்சுட்டு சென்று கொண்டிருந்தது. அந்த நீச்சகதியிலிருந்து பலம் குறைந்த நிலையில இருந்து வருகின்ற 6/5/2025 சித்திரை மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புதன் கிரகம் மேச ராசியில் இடம் மாறி உட்கார போகின்றது. பொதுவா வருமானத்துக்கு உண்டான, குடும்பத்துக்கு உண்டான லாபாதிபதியான புதன் நீச்சத்திலிருந்த நிலைமை என்ன, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில பணத்துல கொண்டு நிறுத்தி போடும். குடும்பத்துல சிக்கலை உருவாக்கி விட்டுரும். பழைய ஆதி காலத்து பிரச்சனையை நோண்டி எடுத்து கொண்டு வந்து முன்னால உட்கார வச்சு அதை பேச வச்சு அதுல கலவரத்தை தூண்டி விட்டு கணவன் மனைவிக்குள்ளார ஒருத்தருக்கு பேசாம ஒரே வீட்டுல இருந்தாலும் முறைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி கொண்டு வந்து விட்டுரும். சரியா? இப்ப அந்த புதன் தான் ராசிக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானமாக இருந்தாலும் 9ஆம் இடத்துல வந்து உட்காரப்ப கண்டிப்பா உங்களுக்கு இவ்வளோ நாள எது தடை கற்களாக இருந்ததோ, எது பிரச்சனைகளாக இருந்ததோ, யாரு சிக்கல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அது எல்லாமே விளங்கும். ஆச்சரியப்படும்படி யாருக்கும் தோணாத ஒரு அறிவு
ஒரு புத்தி கூர்மை, ஒரு ஞானம் உங்களுக்கு தோணும். உங்களை அறியாமலே தோணும். உங்களை அறியாமலே வார்த்தைகள் மூலியமா வெளிப்படும். இது உங்களுக்கு தெரியாது. மற்றவர்கள் உங்களிடம் இதை சுட்டி காட்டி பெருமைப்படுவார், உங்களை பெருமைப்படுத்துவார். கற்பனை வளம் ஊற்று எடுக்கும். இவ்வளோ அழகா பேசுவீங்க. சரியா? நண்பர்களே, ராகுடன் சுக்கிரனுடன் சேர்ந்து 8ஆம் இடத்துல அமர்கின்றது. ராசி அதிபதியான சூரியனுக்கு அது விரயமா மாறி மேலே சொன்ன பலன்கள் உங்களுக்கு எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்பொழுது, குறிப்பாக ராகும் சனியும் சேர்வதால் அமாவாசை, அஷ்டமி, பௌர்ணமி அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாட்கள்ல ஒரு நாள் நீங்க நேராக மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் அதிகாலை நேரா மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில்ல காலையில போய் தரிசனம் பண்ணிட்டு, அங்கிருந்து கிளம்பி மதியம் திருவாக்கரை வக்கரகாளியம் அங்க தரிசனம் பண்ணிட்டு நேரா திருவண்ணாமலை சாயந்தரம். கஷ்டம்தான், உடம்பு ஒத்துழைக்காது, நேரம் இருக்காது, சாப்பிட கூட நேரம் இருக்காது. ஆனாலும் இந்த ராசிக்கு 8ல சனியும் ராகும் சேர்ந்துருக்கு இல்லையா? 2வது ராகுகேது பயிற்சி வந்தா மட்டும் என்ன மாற போகுது? ராகுகேது பயிற்சி ராசிக்கு 7ல தான் ராகு உட்கார போகுது, 8ல சனி உட்கார போகுது. இது அடுத்த 2 வருஷத்துக்கு இருக்கதான் போகுது. குரு லாபஸ்தானத்துல உட்காரும். ராசிக்கு லாபத்துல குரு பயிற்சி உட்காருது. குரு என்ன செய்யும்? பொருளாதாரத்தை கொடுத்துரும். ஆனா உடம்பும் அலைச்சலும் மற்றவர்களுடைய ஆதரவும் உதவியும் ராகும் சனியும் கெடுப்பார்கள். காசு இருக்கும், ஆளு வேணுமே. ஒரே ஆளா நீங்க எதை செய்வீங்க? ஒரு ஆள் செய்ய முடியாது. ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்? ஆதரவுக்கு நண்பர்களும் வேலையாட்களும் சக தோழர்களும் சக ஊழியர்களும் வேண்டும். அதை ராகு பயிற்சி ஏற்பட்ட பின்னால 7ல உட்கார ராகுவும் 8ல இருக்கிற சனீஸ்வரனும், ராகு 1.5 வருஷம் இருக்க போகுது, சனீஸ்வரன் 2.5 வருஷம் இருக்க போகுது. நீங்க ராகுக்கும் சனீஸ்வரனுக்கும் தான் பரிகாரம் தேடணும். அது வாழ்வியல் பரிகாரமாக, இயற்கையின் பரிகாரமாக இருந்துட்டா டக்குன்னு படிச்சிடும். ஒன்றும் இல்லை, சனியும் ராகும் தர பிரச்சனையை திசை மாற்றி விடணும். எப்படி மாற்றி விடுவீங்க? ராகும் சனியும், சனீஸ்வரன் 27 வருஷத்துக்கு ஒரு தடவை, ராகு 18 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பிரச்சனையை தரும். இப்போ இதை நீங்க ஆண்டு அனுபவிச்சோம். உடல் ரீதியா மன ரீதியா நீங்க அனுபவிக்கணும். எதுவுமே பண்ணாம குறுக்கு வழியில போனா மனசு திருப்தி அடையும். உளவியல் ரீதியா ஒரு நம்பிக்கை பிறக்கும். பரிகாரம் செஞ்சிட்டோம், இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். இது மட்டும் போதுமா? போதாது. வேற உடல் ரீதியா மன ரீதியா ராகுக்கும் சனீஸ்வரனுக்கும் பரிகாரம் வேணும். பௌர்ணமி காலையில மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில்ல இதை தரிசனம் பண்ணிட்டு, மதியானம் திருவாக்கரை வக்கரகாளியம்மனை தரிசனம் பண்ணிட்டு, சாயந்தரம் 6ல இருந்து 7, 8 மணிக்குள்ளார நீங்க அண்ணாமலையார கோயிலுக்குள்ள போய் தரிசனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சித்தர்கள் சொல்றது என்ன சொல்றாங்க? சித்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்ணாமலையார நீங்க போய் தரிசனம் பண்ணலனாலும் பரவாயில்ல, அந்த 16 கிலோமீட்டரை நீ கரெக்டா சுத்தி முடிச்சிட்ட அப்படின்னா அதுதான் இந்த திருவண்ணாமலையோட பரிகாரம். நீ நடக்க 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 உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் 1,80,000 நாடி நரம்புகளும் தூண்டப்படும். வேலை செய்யாம முடங்கி போய் இயங்காம சுருண்டு போய் கிடக்கும் அத்தனை ஆயிரம் நாடிகளும் நரம்புகளும் நீ நடக்க 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 ஆச்சரியப்படும்படி ஒவ்வொன்னா 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 தூண்டப்பட்டு ரத்த ஓட்டம் ஓட ஆரம்பிச்சு, சரியா, அத்தனை நாடி நரம்புகளும் 100% தூண்டப்பட்டு இயங்க ஆரம்பிச்சிருக்கும். அடுத்த பௌர்ணமி வரத்துக்குள்ளார உடல் ரீதியா மன ரீதியா எல்லா ரீதியாகவும் மாற்றங்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கும். மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு
வருகின்ற 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிற அஷ்டமி திதி மதியம் 12:40 மணி வரையிலும், 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3:30 மணியிலிருந்து, 7ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணி வரையிலும். அன்னைக்கு வளர்பிற ஏகாதசி திதி. 8ஆம் தேதி வியாழக்கிழமை 9 மணியிலிருந்து, 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 12 மணி வரை. நாள் நல்லா இருக்கு. குடும்பத்துல உள்ள உறுப்பினர்களில் யாராவது ஒருவர் இடம் மாறி வெளியூர் சென்று தொழில் நிமித்தமாக, கல்வி நிமித்தமாக, நல்ல காரியம் நிமித்தமாக தனியே இருக்கும் சூழ்நிலை உருவாகும். பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில பிறந்திருந்தா 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12:30 மணியில இருந்து, 5ஆம் தேதி திங்கக்கிழமை மதியம் 2 மணி வரை, 7ஆம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் 6 மணியில இருந்து, 8ஆம் தேதி வியாழக்கிழமை சாயந்தரம் 9 மணி வரை, 10ஆம் தேதி சனிக்கிழமை நாள் முழுவதும் நன்றாக உள்ளது. நீங்க எந்த காரியம் எடுத்து செஞ்சாலும் இந்த நாளில் உங்களுக்கு வெற்றியையும் லாபத்தையும் தந்துடும். நீங்க உத்தரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசி பிறந்திருந்தா வருகின்ற 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12:40 மணி வரைக்கும், 5ஆம் தேதி திங்கக்கிழமை மத்தியானம் 2 மணியில இருந்து, 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 3:40 வரைக்கும், 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் உங்கள் காரியங்கள், எண்ணங்கள், செயல்பாடுகள் அனைத்தும் வெற்றியையும் நன்மையும் தரும் நாட்களாக இது இருக்கும். பொதுவாக சிம்ம ராசிக்கு இந்த வாரம் குடும்பத்திலும் சரி, வெளி வட்டாரத்திலும் சரி, நண்பர்கள், சக ஊழியர்கள், உறவினர்கள் அனைத்திலும் சரி ஏற்பட்ட பல தடைகள், சிக்கல்கள், தாமதங்கள் இருக்கும், உருவாக்குவாங்க. அதில் கடும் முயற்சிகளை எடுத்து அந்த தடைகளையும் தாமதங்களையும் உடைத்து எரிந்துவிட்டு வெற்றிகளை பெற வேண்டிய வாரமாக வந்துள்ள வாழ்க்கையில் முன்னேறுங்கள். வாழ்த்துக்கள் நண்பர்களே.